உங்க போன்ல மெசேஜ் வந்த மாதிரி அடிக்கடி சத்தம் கேக்குதா? உங்க போன்ல சார்ஜ் இல்லைன்னா பதட்டமா ஃபீல் பண்றீங்களா? அப்படின்னா உங்களுக்கு நோமோபோபியா என்ற நோய் நிலைமை இருக்கலாம். சின்னவன் தானே, நீங்க திருத்தக்கூடாதா? உன்ன மாதிரி 80 கோடி பேர் இந்த நாட்டுல இருக்காங்க. உங்களை திருத்துறது என் வேலை இல்ல. என்ன முதல்ல நான் திருத்திக்கிறேன்டா. நீங்க இப்ப 20ல இருந்து 30 வயதுக்குட்பட்ட நபரா இருந்தா, உங்களுக்கு நோமோபோபியா என்ற நோய் இருந்தா, நீங்க உங்க 50 வயதுக்கு பிறகு கடும் மன உளைச்சலுக்கும் மன அழுத்தத்துக்கும் உள்ளாக போகிறீர்கள். மொபைல் போன் இல்லாமல் இருக்க வேண்டிய நிலை, சிக்னல் இல்லாமை, சார்ஜ் முடிவது அல்லது போன் கையில் இல்லாமை போன்ற சூழ்நிலைகளில் பயம், கவலை, பதட்டம் அதிகரிப்பதே நோமோபோபியா எனப்படுகிறது. தொடர்ந்து இணையம், சமூக வலைத்தளம், மெசேஜ், கேம் போன்றவற்றில் ஈடுபட்டு பழக்கம் பிடித்திருப்பது தனிமையால் ஏற்படும் மன அழுத்தத்தை போன் மூலம் குறைப்பது, மெசேஜ் அல்லது அழைப்பு தவறவிடக்கூடாது என்ற எண்ணம் இது போன்ற காரணங்களால் இந்நோய் ஏற்படுகிறது. இதய துடிப்பு அதிகரித்தல், கைகள் நடுக்கம், தூக்கமின்மை, சின்ன சத்தத்திற்கே போன் ரிங் ஆனதா என்று பீதி, இவையெல்லாம் நோமோபோபியாவின் அறிகுறிகள். தினசரி போன் பயன்படுத்தும் நேரத்தை மெதுவாக குறைப்பதால் இதை கட்டுப்படுத்த முடியும்.